வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ND Venus அப்படிங்கிற இந்த IEM பற்றி தாங்க. ஸோ 1000 rupeesக்கு கீழே IEM அப்படின்னும் போது அந்த பட்ஜெட்டில் இதுக்கு முன்னாடியே ஒரு சிலர்லாம் டாமினேட் பண்ணாங்க. இத்தனைக்கும் அந்த ஆடியோ காலர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 500 ரூபாயிலேருந்து 600 ரூபாய் 700 ரூபாய் வரைக்கும் வரும்னு வைங்களேன். பட் அதில் வந்து நம்மளால் அந்த ப்ளக், அதாவது இந்த பட் இருக்கு இல்லையா, அதில் இருக்கக்கூடிய அந்த கேபிளை வந்து அன்பிளக் பண்ண முடியாது. ஆமாம், இவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஹீட் பண்ணி அந்த பிளாஸ்டிக் ஹீட் பண்ணி அதில் வந்து சால்ட் பண்ணி வச்சிட்டாங்க. கேபிள் தனியாக ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இது வந்து அந்த மாதிரி கிடையாது. ஸோ அதை வந்து நம்ம பேசியிருப்போம். பட் அந்த ப்ரைஸ்க்கு அது ஓரளவுக்கு நல்ல ஆடியோ டெலிவர் பண்ணிச்சு. அதே சமயம் நம்ம மக்கள் நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷன்லையா இருக்கட்டும், இல்லாட்டி பர்சனலாக அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதை நம்மகிட்ட ஷேர் பண்ணுவாங்கல்ல. KC EDX Pro அப்படிங்கிறது நல்லா இருக்கு ப்ரோ, 1000 ரூபாய் மத்தியில் அந்த 1000 ரூபாய் கீழேனும் போது அந்த IEM நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதே ப்ரைஸ்க்கு ND அவங்க தரப்புலேருந்து இந்த IEM கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது எந்த அளவுக்கு நல்லா இருக்கு, நிஜமாவே வந்து ப்ராமிசிங்காக இருக்கா இல்லையா, ஆடியோ குவாலிட்டி நல்லா இருக்கா, அண்ட் கால்ஸுக்கு நல்லா இருக்கா, கேமிங் மாதிரியான ஆஸ்பெக்ட். ஏன்னா சும்மா வெப்சைட்டில் பார்த்தேங்க, இவங்க என்ன ப்ரைஸ்னா 779க்கு வந்து 3.5mm வித் மைக் கொடுக்குறாங்க, 949க்கு வந்து டைப் சி வித் மைக் கொடுக்குறாங்க. ஸோ இங்கே இருக்கிறது வந்து டைப் சி வித் மைக் தான். ஸோ ஓவராலாக வந்து டைப் சி வித் மைக்கு ஒரு ஃபோன் கூட எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். அண்டு சாட்டிஸ்ஃபேக்ஷன், அந்த ப்ரைஸ்க்கு சாட்டிஸ்ஃபேக்டரியாக இருக்கா, 949 வந்து இது திருப்திப்படுத்துதாங்கிறதையும் இப்போ நம்ம பார்த்துடலாம். போஸ் நாய்க்குட்டியோட வணக்கம் வியூவர்ஸ். சரியான ஃபீல் பார்க்கலாமா? ஹலோ 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 லோ. ஸோ இந்த மாதிரி சிம்பிளான ஒரு பிளாக் பேக்கேஜில் இருக்க போகுது. ND ஆடியோ அப்படின்னு போட்டு ND Venus டைனமிக் ஹைஃபை ஹெட்ஃபோன்ஸ் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஓகே, நம்ம பிரித்து பார்த்துடலாம். ரைட்டு, ஏ கிறிஸ்டல் பார்க்க அழகாக இருக்குது. மெட்டீரியல் நல்லா இருக்குல்ல, அது வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. உள்ளே இருக்கிற மேக்னெட்டு அந்த ஒயரிங்லாம் அப்படியே பளபளன்னு தெரியுது. டிசைனும் நல்லாயிருக்கு, தங்கமாக ஜொலிக்குது ஐயா. இந்த ஃபில்டருக்கு பதில் இந்த மெஷ்ஷு கொடுத்துருக்காங்கல்ல, இது வந்து மேபி மெட்டலில் கொடுத்துருக்கலாமோ அப்படின்னு ஃபீல் ஆகுது. இந்த பட்ஜெட்டுக்கு அவ்வளோதான்டான்னு சொன்ன மாதிரி இருக்குது. எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸு, கேபிள் ஆனால் பார்க்க நல்லாயிருக்குப்பா. கால் கட்டு அட்டன் நல்லா இருக்குது. ஓகே, ஸோ இது கேபிளாக, பாட்டம் வந்து டைப் சி, வாரண்டி கார்டு. ஸோ வெப்சைட்டில் பார்த்தேன் 1 year வாரண்டின்னு போட்டிருந்தாங்க. உங்களுக்கு இண்டிவிஜுவல் இயர் பட்டில் வந்து லெஃப்ட் ரைட்டு போட்டிருக்காங்க, பட் கேபிளில் எதுவும் மென்ஷன் பண்ணல. அதனால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இருந்தாலும் நீங்கள் ஆல்ரெடி ரொம்ப பழக்கப்பட்ட ஆடியோ ட்ராக் ஏதாவது வச்சுருக்கீங்கன்னா அதை லிசன் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். சரியா, கரெக்டாக மாட்டிருக்கோமா இல்லையா அப்படிங்கிறத அந்த மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த இடத்துல இந்த ரிமோட்டுன்னு வச்சுப்போமே. ஓகே, இந்த கண்ட்ரோலர் வச்சு நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா வால்யூம் இன்க்ரீஸ் அண்ட் வால்யூம் டிக்ரீஸ், அதில் எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லை. அண்ட் சென்டரில் பார்த்தீங்கன்னா கால் அட்டன் கட் இருக்கு இல்லையா, அதை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும்னா பாஸ், ப்ளே, நெக்ஸ்ட் ட்ராக், அதை டபுள் டைம் ப்ரெஸ் பண்ணால் நெக்ஸ்ட் ட்ராக்கு, ட்ரிபிள் டைம் ப்ரெஸ் பண்ணால் ப்ரீவியஸ் ட்ராக்கு. ஸோ அதெல்லாம் பக்கவாக இருக்குது. அண்ட் மியூசிக் அப்படின்னு சொல்லணுன்னா இது எப்படி இருக்குன்னா பர்ஃபெக்டாக ஃப்ளாட்டாக டியூன் பண்ண மாதிரி இருக்குது. பேஸும் கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பஞ்சியாகவும் ஃப்ளாட்டாக இருக்குது அகைன். ஸோ இது எல்லாத்தையும் நம்மளால் என்ன பண்ண முடியும்னா, பொதுவாகவே இந்த மாதிரி நம்மக்கிட்ட ஹெட்ஃபோன்ஸ் வரும்போது ஒரு வகையில் ஹாப்பி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம ஃபோனில் ஒரு சில ஈக்குவலைசர் செட்டப் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொன்ன இதில் கூட டால்பி செட்டிங்ஸ் எல்லாமே இருக்கும் இல்லையா, அதுக்குள்ளே போய் அதில் நான் என்ன பண்ணலான்னா பேஸ் ரிலேட்டடான ஒரு சில டியூனிங் பண்ணதுக்கப்புறமா எனக்கு ஆடியோ அவுட்புட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் செக் பண்ணிக்கலாம் இல்லையா. இப்போ ஈக்குவலைசரில் நான் டியூன் பண்ணுறேன், செம்ம டிஃப்ரென்ஸ் ஃபீல் ஆகுது. இப்போ என்னால் எப்படி ஃபீல் பண்ண முடியுது அப்படின்னு நான் சொல்கிறேன். இங்கே நான் பண்ணியிருக்கேன்ல, இங்கே நான் ஆல்ட்ரு பண்ணனால என்ன ஆகிடுச்சுன்னா பேஸ் என்னால் பூஸ்ட் பண்ண முடிஞ்சது. பேஸையும் பூஸ்ட் பண்ணிட்டேன். அப்புறம் மெட்டல் சவுண்ட்ஸ் மாதிரி கேட்கும் இல்லையா, அதையும் நான் பூஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ வாய்ஸ் வந்து வோக்கல்ஸும் இப்போ ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது. அதுவும் ஃபீமேல் வாய்ஸ்லாம் கேட்டால் நல்லா இப்போ கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்குது. ஸோ இதை எதுக்காக சொல்கிறேன்னா, மோஸ்ட்டாக நம்ம வாங்கக்கூடிய ஒயர்ட் as well as ஒயர்லெஸ் ஹெட்ஃபோன்ஸ் எதுவாக இருந்தாலும் அது ஒரு கைண்ட் ஆஃப் டியூனிங்கில் இருக்கும். நம்ம அந்த டியூனிங்கை வந்து ஃபர்தராக லைட்டாக மாற்ற முடியும். ஸோ இன்னொன்று என்னென்னா, இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறதை பற்றி பிரச்சனை இல்லை, பட் கவனமாக இருந்துக்கோங்க. ரொம்ப அதிக வால்யூமில் ரொம்ப நேரம் லிசன் பண்ணிங்கன்னா காதுக்கு பாதிப்பு வரதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறதையும் இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். இவ்வளோ டியூன் பண்ணாலும் கூட என்னோட கருத்து என்னவாக இருக்கும் அப்படின்னா, இது வந்து ஒரு பேஸ் பூஸ்டட் ஹெட்ஃபோன்ஸ் கிடையாது. ஸோ கேமிங்க்கு ஓரளவுக்கு சூட் ஆகிற மாதிரியான ஒரு IEM தான் இது. ஃபோன் கால்ஸ்க்கும் சூட் ஆகிற மாதிரியான ஒரு IEM தான் இது. அண்டு மியூசிக்னு வரும்போது
ஓரளவுக்கு ஃப்ளாட் ப்ரொஃபைல்லையே தான் இருக்குதுன்னு சொல்லணும். ஸோ ஃபோல்டில் லிசன் பண்ணும்போது அது எப்படி இருக்குன்னா இன்னும் கொஞ்சம் ரிச்சாக ஃபீல் ஆகுது. இது எதுக்கு சொல்கிறேன்னா ரெனோ 12 ப்ரோவில் நான் கேட்கும்போது ஒரு டைப்பாக இருக்குது, அண்ட் ஃபோல்டில் கேட்கும்போது இன்னொரு டைப்பாக இருக்குது. அண்ட் இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறேன் தெரியுமா, இது டைப் சியோட வந்துச்சுல்ல, 3.5mm கேபிளில் கனெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் அங்கே குவாலிட்டி சேஞ்ச் எதாவது இருக்காங்கிறதையும் இப்போ நான் பார்க்குறேன். இதுலேயும் நான் அதே ட்ராக் தான் லிசன் பண்ண போகிறேன், அதே ஆர்டினரி பர்சன் அதிலே ஸ்டார்ட் பண்ணலாம். அடே என்டி மொக்க பயலே, நீ கொடுத்த கேபிள் கேவலமாக இருக்கும் போலடா அந்த டைப் சி. அது மட்டும் இல்லாமல் அந்த டைப் சியில் வந்து ஃபோனுக்கு ஃபோன் வந்து நம்மளால் ஆடியோ டிஃப்ரென்ஸை பார்க்க முடிஞ்சிச்சு. இதில் எனக்கு வந்து அவுட்புட் கொஞ்சம் நல்லா மாறினது நல்லாவே தெரியுதுங்க. இப்போ பேஸ் சூப்பராக இருக்குது, பேஸ் நல்லா இருக்குது. இதுக்கு முன்னாடி பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருந்தது. மொத்தம் திரைக்கதை அதை சொல்லுவாங்கள்ல, திரைக்கதை வசனம் டைரக்ஷன் எல்லாத்துலேயும் ஒரு பெரிய ட்விஸ்ட் வச்சு விட்டாங்க. ஸோ நீங்கள் கேபிள் மாதிரியான விஷயங்களை மாற்றினீங்கன்னா கூட ஐஎம்மோட குவாலிட்டி கண்டிப்பாக மாறும். அதாவது ஆடியோ அது டெலிவர் பண்ணக்கூடிய விதத்தில் நிறைய வித்தியாசங்களை நீங்கள் பார்க்க முடியும். அண்ட் எனக்கு என்ன ஆச்சரியம்னு பார்த்தா இப்போ நான் லிசன் பண்ணதுலேயே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கேபிள் மாற்றிருக்கேன். ஸோ அது ஒரு ஃபேக்டாக இருந்தாலும் ஒரு ரெட்மி 13ல் இவ்வளோ நல்ல ஆடியோ அவுட்புட் வருமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங்கும் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ 3.5mm ஜாக் டேய் வேற பசங்களா அப்படி தான் இருக்குது. இந்த பிராண்டுக்காரனுங்க வந்து தயவுசெய்து 3.5mm ஜாக்கை கொடுக்க முடிஞ்சால் கொடுத்து தொலைங்க. அந்தளவுக்கு வந்து 3.5mm ஜாக் வழியாக நான் இப்போ லிசன் பண்ணுற ஆடியோவே பெட்டராக இருக்குது டைப் சியை கம்பேர் பண்ணும்போது. ஓகே, ஸோ பாருங்களேன் மொத்தம் எவ்வளோ வித்தியாசங்களை நம்மளால் பார்க்க முடிஞ்சிருக்குன்னு. டைப் சி கேபிள் மேபி குவாலிட்டி ரொம்ப மொக்கையாக என்ன எதுன்னு தெரியல, பட் 3.5mm வழியாக இதே ஹெட்ஃபோன்ஸில் எனக்கு ஆடியோ வந்து கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருந்தது தான் சோகமான உண்மை. ஓகே, ஸோ இதை தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அது வரைக்கும் சிவபரணி பார்க்கலாம். பாய்.